விஜயோட ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஸோ எல்லாரும் அட் ஃபால்ட் தான், ஒருத்தங்களை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு வந்தாரு. அது ஆக்சுவலாக மிஸ்டேக் யார் மேலே மேம்? டிவிகே மேலேயா இல்லை டிஎம்கே மேலேயா இல்லை வந்து அவங்களோட ஃபேன்ஸ் மேலேயா? ஐ திங்க் எல்லாரும் அட் மிஸ்டேக் தான், எல்லாரும் அட் ஃபால்ட் தான். இப்போ நம்ம கவர்மெண்ட் கூட அந்த அந்த பர்டிகுலர் ஏரியா அலாட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க வரும்போது எவ்வளோ பேர் தேடி வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் யூ குட் ஹாவ் தாட் ஆஃப் அன் அதர் லொக்கேஷன், ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம், ஒரு சஜஷன், ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வச்சிருக்கலாம். நீங்கள் அவ்வளோ இடம் தான் கொடுப்பீங்க, உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட்டம் வரப்போகுது. அண்ட் இன்னொன்று ஐ மீன் விஜயோட ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ எல்லாரும் அட் ஃபால்ட் தான், ஒருத்தங்களை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் தான் ப்ளேம் பண்ணோம், மக்களை ப்ளேம் பண்ணோம், இல்லை விஜய் தான் ப்ளேம் பண்ணோம் அப்படி சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ஆர் அட் ஃபால்ட் ஆஸ் அ ஹோல். இப்போ அதுக்கு ரிசல்ட் என்னவா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சிபிஐக்கு தான் தெரியும். ஓகே, இல்லை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மேபி வரும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஐ திங்க் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். பட் சிபிஐ வந்து இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க ஒரு அஃபீஷியல்ஸ். ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு கன்க்ளூஷன் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே யாருமே ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிப்போர்ட்.